நாம குடஞ்சி எடுக்க போறோம். ஃப்ரண்ட் சைடு வந்து நம்மளுக்கு சுருக்கம் வரும். அந்த சுருக்கம் வராம இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி குடஞ்சி எடுக்கிறோம் துணிய. நீங்க 2 சைட்லயும் நீங்க ஒரு பகுதி தான் நம்ம குடஞ்சி எடுக்கணும். நான் லெஃப்ட் சைடு தான் நான் இப்ப குடஞ்சி எடுக்க போறேன். அல்டர் பண்ணியிருந்தோம்ல நடுவுல சென்டரா அந்த இடத்துல இருந்து நம்ம அளவு டேப்பு வச்சு இப்ப நான் 1 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் இந்த இடத்துல வந்து நம்ம அர்க்காத் பண்ணியிருந்தோம்ல, இந்த அர்க்காத் பண்ண இடத்த வந்து 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருந்தோம்ல அந்த இடத்துக்கு கொண்டு போறோம். இந்த மாதிரி அர்க்காத் பண்ணதை அந்த 1 இன்ச் மார்க் பண்ணத இடத்துல வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம மடக்கணுங்க. இந்த மாதிரி மடக்கிட்டு ஒரு அழுத்தமான ஒரு ப்ரெஸ் கொடுக்கணும். சோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு மார்க் விழும். அதுதான் நம்மளுக்கு சென்டர் பாயிண்ட்டுங்க. இப்போ இந்த இடத்துலதான் நம்ம ஒரு பென்சில் வச்சு மார்க் பண்ணிக்குவோம். மார்க் பண்ண இடத்துல வந்து 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம டேப் வச்சு இந்த மாதிரி அளந்து எடுத்துக்கோங்க. அந்த இடத்துல மார்க் பண்ணுவோம். மார்க் பண்ணிக்கிறேன். இங்க ஆல்ரெடி நம்ம தாடை வந்துச்சு. இதுல வந்து 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப இதுல வந்து இந்த சைடு அர்க்காத் பண்ணியிருந்தோம்ல அந்த இடத்துல இந்த மாதிரி சின்னதா வந்து டிரா பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மார்க் பண்ண இடத்துல வந்து வரையறதுக்கு ஈஸியா இருக்குங்க. இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி நம்ம பாயிண்ட் வச்சோம்ல அந்த இடத்துல வரைக்கும் நம்ம டிரா பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு கரெக்டா லெவலா வரும். மார்க் பண்ண இடத்துக்கு வந்துட்டோம். இப்ப நம்ம மேல 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணல அந்த இடத்துக்கு வந்து இது ஜாயின் பண்ணணுங்க. இப்ப அப்படியே டிரா பண்ணிட்டு நீங்க அந்த கூட்டத்தை கொண்டு போயிடுங்க. 1/2 இன்ச் அளவுக்கே கொண்டு போய் அப்படியே லைட்டா மெலிசா ஒண்ணு போய் சேர்த்துடுங்க. அவ்வளவுதாங்க, நம்ம மார்க் பண்ண இடத்துக்கு வந்துட்டோம். இப்ப வந்து ஒரு ஏஷிய போல உங்களுக்கு டிரா பண்ண மாதிரி தெரியும். சோ இந்த துணியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட போறோம். இப்ப நம்ம சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப மார்க் பண்ணதை சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. பாருங்க, அழகா எடுத்துட்டோம். இப்ப இந்த மாதிரியும் குறைஞ்சு எடுக்கலாம் பண்ணிக்குவோம். நம்ம கட் பண்ணது தெரியுதுக்காக நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டோம்னா தான் இந்த சைடு நம்ம கட் பண்ணணும்னு நம்ம தைக்கும் போது தெளிவா தெரியும். இந்த துணியில மட்டும் இல்லைங்க, அடிப்பகுதியில துணியும் மார்க் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 2 பகுதி துணியும் தான் நம்ம கட் பண்ணியிருந்தோம். அதனால 2 பகுதிக்கும் நம்ம இந்த மாதிரி இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. சோ இதான் கட் பண்ண பகுதின்னு